ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயில் அப்படிங்கிறது நிலையானதே இல்லை. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தருக்கு உயில் எழுதி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாரிசுகளுக்கு உயில் எழுதி வைக்கிறோம் அப்படின்னா அது நிலையானதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன்னா உயிலை வந்து ஒருத்தர் இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை முறை வேணாலும் மாற்றி எழுதி முடியும். அதே மாதிரி எத்தனை டைம் வேணாலும் கேன்சல் வந்து பண்ண முடியும். அதனால் உயில் அப்படிங்கிறத ஒரு நிலையான டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம பதிவுத்துறையில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போது இது வந்து எப்போ வந்து அந்த உயிலுக்கு வந்து வேலிட் இருக்கும் அப்படின்னா, அந்த உயில் எழுதுகிற நபர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கு உண்டான வேலிட் இருக்குது. அதனாலேயே வந்து நிறைய பேர் உயில் எழுதுறதுல நிறைய சட்ட சிக்கல்கள் வந்து வரக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னா அந்த உயிலோட உறுதித்தன்மையை வந்து உண்மைத்தன்மையும் வந்து நிரூபிக்கிறதுக்கு அந்த 2 சாட்சிகள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த சாட்சிகளை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட உயிராக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லை ரிஜிஸ்டர் பண்ணாத உயிலாக இருக்குது, வெறும் வந்து பேப்பர் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா 2 சாட்சி மட்டும் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சாட்சியை கூட்டிகிட்டு போய் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு அந்த உயிலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா, இது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம். அப்போ அந்த இறந்ததுக்கு அப்புறம் உண்டான இறப்பு சான்றிதழ் வேணும், வாரிசு சான்றிதழ் வேணும். இந்த 2ஐயும் வச்சு இதையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த உயிலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வந்த சொத்து வந்து ஈஸியில் ரெஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1980 ஒரு சொத்தை வந்து உங்கள் அப்பா வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அப்பா வந்து 2000 வருஷத்தில் வந்து என்ன இருக்காரு, உங்களுக்கு உயில் எழுதி வச்சிருக்காரு. உயில் எழுதி வச்சுட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த 2001 இறந்துட்டார் அப்படின்னா, இந்த 2001 அந்த சொத்து உங்களுக்கு தான் வரும். ஏன்னா அந்த உயில் படி அந்த சொத்து உங்களுக்கு வந்துடுச்சு. அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த உயிலை வந்து நீங்கள் கொண்டு போய் நம்ம ரிஜிஸ்டர் அந்த சார்பதிவாளத்தில் கொண்டு போய் என்ன அப்படின்னா, அந்த சாட்சிகளை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி அது உங்கள் பேருக்கு வந்து வந்துடுச்சு. அதுதான், அவ்வளோதான் வந்து இந்த சொத்து உங்கள் பேரில் தான் இருக்குது. ஆனால் இதை ஈஸி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயிலோட கான்செப்டே அதில் வராது. உயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதே வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா உயில் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வந்து மாறக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்து நீங்கள் உயில் வந்து எழுதி வச்சிருக்காரு, உங்கள் அப்பா வந்து 2000 எழுதி வச்சிருக்காரு, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை 2001 முன்னாடியே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் இறக்கறதுக்கு முன்னாடியே அந்த உயிலுக்கு பதிலாக வேற ஒரு உயில் எழுதி வச்சிருப்பார். எனக்கு பழைய உயிலை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணுறேன், எனக்கு அது பல உயிலாக இல்லை, இன்னைக்கு தேதியிட்ட உயில் தான் வந்து உறுதியான உயில் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருப்பார். அதை நீங்கள் மறைச்சு கூட வச்சிருக்கலாம். இல்லை வந்து வேற ஒருத்தர் கையில் இருக்கலாம், அவர் வந்து இப்போ ஃபாரின்ல இது இருந்திருக்கலாம். அப்புறம் இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இல்லை இங்கே பாருங்கள், அப்பா இப்போ தான் எழுதி வச்சது தான், எனக்கு வந்து கடைசியாக எழுதி வச்சது எனக்கு தான், அதை பாருங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்போது இந்த உயில் அப்படிங்கிறது நண்பகத்தன்மை வந்து எப்போ வேணாலும் மாறக்கூடியது. அப்படிங்கிறதுனால இந்த உயிலை வந்து ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதாவது பிரச்சனை வர வரைக்கும் வந்து இது ப்ராப்பரான டாக்குமெண்ட், பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட்டோட உண்மைத்தன்மையை நிரூபிக்கிறது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்கும். அதனால் உயில் எழுதுறவங்க கண்டிப்பாக இதை வந்து யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு நம்ம போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம அந்த உயிலை வச்சு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்போது அடுத்தவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது ப்ராப்பராக வந்து அங்கே ரிஜிஸ்டர் ஆகும். அப்போது நீங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பாகப்பிரிவினை பண்ணி தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராது. ஏன்னா செட்டில்மெண்ட் பண்ணுறப்போ வந்து நமக்கு 1% வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் 1% வந்து நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டியும் கட்டி தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னாகும், பார்ட்டிஷன் ரிஜிஸ்ட்ரேஷனாக வந்து அது என்ன இல்லை செட்டில்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனாக வந்து அது ஈஸியில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கிற இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். உயில் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது பின்னாடி வந்து சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கவனிச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.